எத்தனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயினுடைய பாதத்தை தேடி வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரும்படியாக அன்னையினுடைய பரிந்துரையை இந்த பலியிலே நாடுவோம். மேலும் இந்த பலியிலே வில்லின் பெலிக்ஸ் மரி எலிசபெத் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு அவருடைய மகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று குருசுமலை தாய்வழியாக சொல்லிக்கிறார்கள். சண்முகநாதபுரத்தைச் சேர்ந்த ரத்னசாமி பூவரி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் அகல்யா ஆதவன் உடலுள்ள ஆன்ம சுகத்திற்காக, ஆதனுடைய உடல் நலத்திற்காகவும், தாத்தா பாட்டி உடல் சுகத்திற்காகவும், ஹர்ஷினி மகாலட்சுமி சிறி படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் சொல்லிக்கிறார்கள். இவர்களுடைய கருத்துக்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் இந்த பலியிலே நன்றாடுவோம். என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன, அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும், ஏனெனில் நான் ஆதரவற்றவன், ஏழை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய திருவழிபாடு நம்முடைய ஆன்மீக தாகத்தை பற்றி பேசுகிறது. உடல் தாகத்தை தணிக்க கிணற்று நீரை தேடி வந்த சமாரிய பெண்ணிடம் வாழ்வு தரும் தண்ணீரை வாக்களிக்கிறார் இயேசு. அந்த தண்ணீர் ஒரு முறை பருகினால் மீண்டும் தாகம் எடுக்காத நிலைவாழ்வு தரும் இறை அருள் ஆகும். சமாரிய பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊர் மக்களிடம் இயேசுவை பற்றி அறிவிக்க சென்றது போல நாமும் நம்முடைய பழைய பாவ பழக்கங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். நம் உள்ளத்தில் உள்ள கசப்பு, வெறுப்பு, உலக ஆசைகள் எனும் தாகங்களை தணிக்க வல்லவர் இயேசு ஒருவரே என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி விரும்பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி என்னும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முதன்மையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 வசனம் 3 முதல் 7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன பாலை நிலத்திலிருந்து ரபிதீம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்து உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஒரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரியா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கண்டது. அதை எலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கண்டது. அதை எலிசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கண்டேன். வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன். நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கண்டேன். வான் வீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியவர் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை எலிசையில் பாடுகின்றது. என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லதனை அங்கு கண்டார். என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லதனை அங்கு கண்டார். இயேசுவும் நானும் மானிடர் யாவரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். ஒரே சகோதரராய் வாழ்ந்திருப்போம்.
இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை எலிசையில் பாடுகின்றது. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-2 முடிய, மேலும் 5-8 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்று எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கி ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்றி வலுற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுத்தல் துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 5 முதல் 42 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தம் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை எட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும்
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் இயேசுவை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை மலையிலேயோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் இத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரவி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பினவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவது, அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார், நிலை வாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டிச் சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, மாறாக நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, யார் சரி யார் தவறு என்கிற எண்ணம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறது. எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே இந்த ஒரு எண்ணம் நம்புகிறது. ஒரு செயல் செய்யப்படும் என்று சொன்னால் ஒருவர் சரியாகவும் மற்றவர் தவறாகவும் தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இருவருடைய எண்ணங்களுமே சரியாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில்
பார்க்கப்படுகிற இடத்திலிருந்து செய்யப்படுகிற செயல் குற்றம் சாட்டப்படுகிறது அல்லது தீர்மானிக்கும். இனியவர்களே, இந்த நாளினுடைய வாசகங்கள் நாம் செய்கிற செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் மற்றவர்களை அங்கீகரிப்பதற்குமான ஒரு அழைப்பை கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், எகிப்திலிருந்து அடிமைகளாக வாழ்ந்துவிட்டு உரிமை நாட்டை நோக்கி பயணிக்கிற இஸ்ரேல் மக்கள் மோசையை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களையும் எங்களுடைய கால்நடைகளையும் பிள்ளைகளையும் சாகடிக்கவா இந்த பாலை நிலத்தின் வழியாக அழைத்து செல்கிறேன், எங்களுக்கு தண்ணீரே இல்லை, எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்கிறார். இனி இவர்களே, எப்பொழுதெல்லாம் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக வெகுண்டெழுந்தாரோ அப்பொழுதெல்லாம் மோசே மக்களுக்கும் கடவுளுக்கும் நடுவே நின்று இந்த மக்களை பாதுகாத்து கொள்ளும், இந்த மக்களை காப்பாற்றும், மக்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடும், வேணா என்ன கொள்ளும், மக்களை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி நிற்பார். ஆனா இன்னைக்கு வாசிக்கிற வாசகத்தை பார்த்தீங்கன்னா மோசே சொல்கிறார், இவர்களால எனக்கு பெரிய தலைவலியா இருக்குதே, தண்ணி வேணும் கேட்குறாங்க, நான் எங்க போய் தண்ணி எடுத்து கொடுப்பேன், நான் தண்ணி கொடுக்கலனா என்னை கல்லால் எறிந்து கொண்டு விடுவார்களே என்று சொல்லி கடவுளிடம் முறையிடுகிறார். இனி இவர்களே, மக்கள் கேட்பதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பயணித்துக் கொண்டே போகிறார்கள். பாலை நிலம், ஒரு வெயில் நடந்தால் நமக்கு எப்பவுமே தாகம் வரும். பாலை நிலத்தில் பயணிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தாகம் எடுக்கும். எவ்வளவு நேரம் தான் தண்ணி குடிக்காமலே போய்கிட்டு இருக்குது, நான் தண்ணி கொடுக்கலனா கூட பிரச்சனை இல்லை, என் பிள்ளை தண்ணி குடிக்காம செத்துச்சுன்னா நான் என்ன செய்யறது? பல நேரங்களில் கால்நடைகள் தான் நமக்கு பிள்ளைகள். கால்நடையை எப்படி வருத்தி கூட்டிட்டு போறது? அவசர அவசரமா எங்கேயாவது போயிட்டு வரணும்னா கூட நம்ம நிச்சயம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதா இருந்தா ஒரு நல்லது பொழுது போகணும்னா மாட்டுக்கு இற போடுற டயத்தை கணக்கு பண்ணி போயிட்டு வீட்டில் மாடு ஆடு வளர்க்குறவங்களுக்கு பார்த்தா தெரியும். காலையிலேயே எழுந்திரிச்சு அதுக்கு கொஞ்சம் 5-6 புல்லை பார்த்து எழுந்திரிச்சு போட்டு தண்ணி காட்டி மதியம் வர கொஞ்சம் லேட் ஆகும்னா கூட கொஞ்சம் இறைய போட்டு தண்ணி நல்லா குடிக்க வச்சுட்டு போவாங்க. ஏன்னா மாடு வாயில்லாத ஜீவன், அதுக்கு சாப்பாடு வேணும் கேட்க தெரியாது, நம்ம தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை. அப்போ இஸ்ராயல் மக்கள் மோசையோடு முரண்படுவது, தங்களுக்கு தண்ணி இல்லை, செழிக்க தங்களுக்கு தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும்லாம் கேட்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எனக்கு மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல, ஆடு மாடெல்லாம் என்ன செய்யும், அதெல்லாம் ஒரு பெருந்தரெல்லாம் கொட்டிட்டு போய் வச்சுக்கோமே, இருக்கிற தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய என்று அவர்கள் சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ மோசைக்கு என்ன பிரச்சனை? அவர் கடவுள் கிடையாது. இந்த பாலை நிலத்துல அவர் எங்கிருந்து தண்ணியை உண்டாக்குவாரு? பாலை நிலத்துல ஏதாவது ஒரு இடத்துல தண்ணீருக்கு அகப்படும், அது எங்கன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் அந்த பாதையில போனவரும் கிடையாது. எனவே நிச்சயிக்கிறார், கடவுள் காட்டிய வழியில போய்கிட்டு இருக்கிறார். இப்ப தண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இவர் இருக்கிறார். ஏன்னா இவர் மேலேயும் தப்பு இல்லை. இப்ப 2 பேருமே தன்னுடைய சைடுல இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது பிரச்சனை வேற ஒன்னா மாறுது. அப்போ கள்ள தூக்கி தான் எரிஞ்சு கொள்ளணும், தலைவன் இல்லைன்னா அவன் விஷயத்துக்கு போகலாம் என்கிற முடிவு. இப்ப மோசை என்ன செய்கிறார்? ஆண்டவரே நீ தலையிடும், என்ன செய்யனே தெரியல. இப்ப கடவுள் சொல்லுகிறார், ஏன் முறையிடுற? நான் ஒரு பாறைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன், நீ போய் அந்த பாறையை அடி, அங்கிருந்து தண்ணீர் வரும். இனி இவர்களே, ஆகார் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு வேறு ஒரு ஊருக்கு செல்கிற பொழுது இதே மாதிரி ஒரு பாலை நிலத்தில் மாட்டிக்கொள்கிறார். தண்ணீர் இல்லை, உணவில்லை. அவர் அழுது புலம்புகிறார், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை சாக கிடக்கிறானே, அவன் சாவதை நான் பார்க்க சகியேன் என்று சொல்லி மன்றாடுகிறார். ஆபிரகாமுடைய மறுமனைவியாக ஆகார். அப்பொழுது வானதூதர் அவருக்கு தோன்றி, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? இந்த பாலை நிலத்தில் உன்னுடைய மகனுக்கான தண்ணீரை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி ஆகாருடைய கண்ணை திறக்கிறார். அப்பொழுது அங்கிருந்து ஒரு நீர் ஊற்றை கண்டுகொள்கிறார். பல இடங்களில் நான் பார்க்கிறோம் விவிலியத்திலே, தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் கடவுள் மண்ணில் இருந்து தான் நீரூற்றை தோன்ற செய்கிறார். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், பாறையிலிருந்து தண்ணீர் வர செய்கிறார். ஏன் பாறையிலிருந்து தண்ணீர் வர வேண்டும்? அந்த பாறையை நகுட்டு தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அடைச்சிருக்கிற நீரூற்றை எடுத்து விடுன்னு சொல்லலாம். ஆனா கடவுள் பாறையிலிருந்து தண்ணீர் வர வேண்டும், அதை அடி என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் வாழ்க்கையிலே நாம் கல்மனம் கொண்டவராக மாறிவிடுகிறோம். அப்பொழுது அதை அடிக்கிற பொழுது அது கசிந்து நீராக ஓடும், இருபுறமும் இருக்கிற பிரச்சனைகள் அங்கு சரியாகும் என்பதை கடவுள் என்பது காட்டுவதாக. அப்போ 2 பக்கத்துல என்ன நியாயங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கும் மோசைக்கும் இடையே கடவுளை நின்று கொள்கிறார். எனவே அங்கு நீர் பாய்ந்து ஓடுகிறது, எல்லா மக்களுக்கும் தண்ணீர் கிடைக்கிறது. இனி அவர்களே, இதே பண்பை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம்.
சமாரிய பெண், இயேசு இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் ஒரே இனத்தவர்கள் தான். ஒரே இனத்தவராகிய அவர்கள் வேறு வேறாக கால சூழ்நிலையால் பிரிந்து போகிறார்கள். பிரிந்து போகிற இருவருக்கும் ஒரே விதமான நம்பிக்கை, ஒரே விதமான கட்டுப்பாடு, ஒரே விதமான எதிர்பார்ப்பு. இருவருமே மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மெசியா யூதரிலிருந்து வருகிறார் என்பதை சமாரியரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா யூதர்கள் எங்களிடமிருந்தான் வர முடியும், ஏன்னா நாங்கள் தூய ரத்தம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ கடவுளுக்கு பயப்படுறியா, நானும் கடவுளுக்கு பயப்படுறேன். நீ கட்டளைகளை கடைபிடிக்கிறியா, நானும் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன். நீயும் நானும் ஒரே இனத்தவர் தான், ஒரு தாயினுடைய பிள்ளைகள் தான். அப்புறம் எப்படி ஓன்றது தான் வருவான்னு சொல்ற, ஏன்றது ஏன் வரக்கூடாது? இந்த விதமான பிளவுபட்ட எண்ணங்கள் அவர்களிடம் இருக்கிறது. ஒருவேளை இருவரும் சரியாக இருக்கலாம். அப்படி என்றால் எதை சரியாக புரிந்து கொள்வது, எப்படி அதை புரிந்து கொள்வது? அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு தான் இயேசு இந்த இடத்தில் தோன்றுகிறார். மீண்டும் அதே போல வெயில் அடிக்கிற இடம், நடுப்பகலிலே அவர் ஒரு சமாரிய பெண்ணுக்கு தோன்றுகிறார், காட்சி தருகிறார், பேசுகிறார். அந்த சமாரிய பெண்ணிடம் பேசுகிற பொழுது மரபார்ந்த எண்ணத்திலிருந்து தான் பேச்சு தொடங்குகிறது. நீங்க வேற, நான் வேற, உங்களுடைய வாழ்க்கை முறை வேற, எங்களுடைய வாழ்க்கை முறை வேற. இது எங்க கிணறு, என்கிட்ட நீ தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. உனக்கு தாகமா இருந்தாலும் நீ உன் வேலையை பார்த்துக்கணும், நான் என் வேலையை பார்த்துக்கிடணும். பகிர்ந்து கொள்வதற்கு இங்கு இடமே இல்லை. ஏனென்றால் சமூகம் நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. நீங்க யூதர், நான் சமாரி. இனி அவர்களே பிளவுபட்ட எண்ணத்தில் இருந்துதான் ஒரு உரையாடல் தொடங்குகிறது. இயேசு சொல்லுகிறார், சரி பிளவுபட்ட சமூகமாக இருந்துட்டு போகுது, தண்ணி கேட்டா கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நான் உன்னிடம் தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்ட. ஒருவேளை நீ என்கிட்ட தண்ணி கேட்டிருந்தீன்னா நான் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு தண்ணி கொடுத்துருக்க மாட்டேன், வாழ்வு தருகிற தண்ணீர் கொடுப்பேன். இயேசு சொல்லுகிறார், சமூகத்தில் பிளவுகள் இருக்கிறதா? இருக்கிறது. பிரிவுகள் இருக்கிறதா? இருக்கிறது. நம்ம ரெண்டும் பிரித்து வைத்திருக்கிறார்களா? ஆம். ஆனாலும் உனக்கு தாகம் எடுக்கும் சில நான் தண்ணி கொடுக்கலன்னா நான் என்ன மனுஷன்? அதான் அவர் கேட்டிருக்கேன். இனி அவர்களே இயேசு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே சொல்லுவார், யூதர்களிடமிருந்துதான் மீட்பு வருகிறது. இயேசு அந்த பிரிவை அப்படிதான் வைத்திருக்கிறார். யூதர்கள் வேற, சமாரியர் வேறெல்லாம் கிடையாது, நம்மளாம் ஒன்னா இருக்க வேண்டியவங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த பிளவுகள் இருக்கிறதா? இருந்துட்டு போது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தண்ணீர் கேட்கிற ஒரு மனிதனுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாதுங்கிற அளவிற்கு என்ன பிடிவாதம்? அதனால சொல்லுகிறார், நீ என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் இந்த கிணத்து தண்ணீர் இல்ல, வாழ்வு தரும் தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பேன். எங்க இருந்து தண்ணி கிடைக்கும்? அது சும்மா உள்ள தண்ணி அல்ல. இந்த தண்ணி குடிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப தாகம் எடுக்கும். ஆனால் நான் தருகிற தண்ணீரை குடிக்கிற எவரும் தனது உள்ளத்திலே தாகத்தை உணர மாட்டார், ஏனென்றால் அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னார். இனி அவர்களே, இந்த சின்ன விஷயத்துல கூட ஒருவரிடம் பிரிந்திருக்க வேண்டிய தேவை என்ன என்பதை கேட்கிற பொழுது அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் அந்த நீர் ஊற்றப்படுகிறது. நம்பிக்கை என்கிற உணர்வு வழியாக கடவுள் தனது அன்பு என்கிற நீரை ஊற்றுகிறார். 2ஆம் வசனத்தை பவுலடிகளான் சொல்கிறார், நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தூய ஆவி வழியாக கடவுளுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கொண்ட எல்லாரும் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். தனக்குள் அந்த நீரூற்றை பெற்றுக்கொண்ட சமாரிய பெண் என்ன செய்கிறார்? அதை உணர்ந்து கொள்கிறார், அதை நம்புகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். எனவே தான் அவர் பெற்றுக்கொண்ட அந்த நீரூற்று, தூய ஆவியால் விளைந்த நம்பிக்கை அவருக்குள் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. 6 பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னு அணை போட்டு தடுக்க முடியுமா? முடியாது. எனவே தான் அவர் தனக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஓடி சென்று எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். நான் நம்பிய மனிதர், நாம் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மெசியா வந்து விட்டார். அவர் என்னை பற்றியே எனக்கு கற்பித்தார். என்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி நான் எப்படி மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது, எப்படி மீட்பை பெற்றுக்கொள்வது, எப்படி ஆனந்தத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி வாழ்வினுடைய முழுமையை அடைவது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்களும் வாங்க, உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். அவர் தான் பெற்றுக்கொண்ட அந்த தண்ணீரை தனக்குள் அடைத்துக் கொள்ளாமல்
அதை பாய்ந்து ஓடச் செய்கிறார். அது ஒரு சமூகத்திற்கே கிடைக்கிறது. எல்லா மக்களுமே அதை உணர்ந்து கொள்கிறார். என்னுடைய நம்பிக்கைகள் வேறு, உன்னுடைய நம்பிக்கைகள் வேறு, நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை என்றெல்லாம் அல்ல. சொல்லித்தரக்கூடிய பாடங்களை, சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை உண்மையாக ஏற்றுக்கொள்கிற பொழுது அது வாழ்வின் ஊற்றாக மாறுகிறது, வாழ்வின் மகிழ்ச்சியாக மாறுகிறது, வாழ்வின் அர்த்தமாக மாறுகிறது. அது சமாரிய பெண் தன்னிடம் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வை எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லாரையும் ஆண்டவரிடம் அழைத்து வந்தார். அனைவரும் இணைந்து மகிழ்ந்தார்கள். எனவே தான் இயேசு அவர்களோடு 2 நாட்கள் தங்கியிருந்தார். ஒருவேளை அவர்கள் பிளவுபட்டு போயிருப்பார்கள் என்று சொன்னால் இயேசு நிச்சயமாக தங்கி இருக்க மாட்டார். இயேசுனுடைய வார்த்தைக்கு ஏற்ப எங்கு 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு ஒன்றாக கூடியிருப்பீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருப்பேன். நீ யார் அதை பத்தி சொல்றதுக்கு என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்கவில்லை. அவர் சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் இயேசுவும் அவர்களோடு தங்கினார். எனவே இவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறுபட்ட ஏற்றுக்கொள்வோம். ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதனால் நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. சரியானது எது என்பதை தேடி பார்ப்போம். சரியானதை குறித்து நாம் எல்லாம் இணைந்திருக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம். எனவே இவர்களே, தாயினுடைய பாதத்தில் கூடியிருக்கிற நாம் நம்முடைய எண்ணங்களை சரி செய்வோம். ஆசீர்வாதத்துக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருச்சபையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு மன்னிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற வேளையிலே ஆண்டவரை உருக்கமாக மன்றாடுவோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும், அனைத்துலக மக்களும் தூய மறை நிகழ்வுகளில் நிறைவாக பங்கு பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். உன் திரு அவையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் உம் அன்பில் எந்நாளும் நிலைத்து நிற்கவும் உமது பணியை தொடர்ந்து ஆற்றவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தேன் என்று முடிந்த இயேசுவே, நீர் என் மீது கொண்டுள்ள அன்பை சிலுவை தியாகத்தின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அந்த அன்பை எங்கள் வாழ்வில் உணர்ந்தவர்களாய் எந்நாளும் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் இறைவா, பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என போற்றும் நாங்கள் அவர்களை மதிக்கவும் முழு மனதோராய் ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு எதிராக ஏற்படும் அநீதிகள் மற்றும் கொடுமைகள் மீது சுதந்திர உணர்வோடு மகிழ்ச்சியோடும் வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறக்கமே உருவான இறைவா, நீ வாழ்வு மறுக்கும் மூக்கு உன்னிடமான உள்ளமாய் என்பதை நாங்கள் மாறி தாங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கருத்துக்களை கொடுப்பவர்களுக்காக ஜெபிப்போம்.
நம்முடைய ஒவ்வொருவருடைய தேவைகளை குடும்பத்திற்கு பேர பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் ஒழுக்கத்தின் தெய்வத்தை பேச வேண்டும்படியாக கால்நடைகளுக்காகவும் குடும்பத்தில் வரைக்க எந்த ஆசிரியர் சென்றவர்கள் ஆன்மீகமாக ஆசிரியர் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுங்கள். குடும்ப தேவைகள் குடும்ப ஏழ்மை போதும் விவசாயம் செலுத்த முடியாமல் சொல்லியிருக்கேன். ஆண்டவரையும் இறைஞ்சி வந்து ஆடும் திரு அவை மீது இறக்கும் காட்டி நாடி வரும் இதயங்களை நோக்கி அதனால் தூய மருந்துகளை கொண்டு வர அவர்கள் கருளியது போல உடைய உதவிகள் ஒருபோது குறைவிடாமல் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமா நான் காகித பூ என்ற வருத்தமோ மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பி கனிகளை கொடுக்கும் கொடிகளின் முதல்வா கனிவுடன் படைத்திடும் காணிக்கை ஏற்பி ஒளிவே மலைக்கு உம்முடன் வருவேன் ஒளிவே மலைக்கு உம்முடன் வருவேன் உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன் மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்று வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலியில் அவள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளால் மன நிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் வீராகும். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கை மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறை அன்பின் நெருப்பை பற்றி எரிய செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்டு நம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அழைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் புதியவர்கள் என்னை பெற்றுக்கொண்டீர். எனவே மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை தியோ, மறை மாவட்ட நிர்வாகி திருமூர்த்தராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர் செல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையற்றிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் பிறந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக தேச மரமருள மன்றாடுகிறோம். ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென்.
பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக. நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பார்க்காமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏறி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்து ஆட்சி செய்கிறீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தெல்லாம் நதவியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உனை அழைத்தேன் நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமொழி பேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமொழில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே.
உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்து நீ வா வா. வானின் ஒரு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. வானின் ஒரு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய் பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய் உன்னாசீர் தந்தால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உனை அழைத்து நீ வா வா. மறைபொருள்களின் அச்சாரத்தையும் உலகில் ஏற்கனவே விண்ண உணவால் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் பணிவுடன் நல்பொருளாக எங்களில் திகழ்வது செயலற்று பெறுவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகிறோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சதா சகாயமாதா சத்திய தேவதாயே நின்மக்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாயமாதா சத்திய தேவதாயே நின்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனலாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாயமாதா சத்திய தேவதாயே நின்மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.